ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நம்ம செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் ஆம்லெட் செஞ்சுருக்கோம். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது கூட சாஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பாருங்கள், முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். முள்ளங்கி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருக்கேன். அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்டான ஒரு கருணக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணக்கிழங்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே அதே மாதிரி தான் கேட்பாங்க. சரி வாங்க, இப்போ இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு பருப்பு நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரும், அதனால் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு இந்த பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கருணக்கிழங்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே அந்த தண்ணியிலே போட்டு ஒரு அரை வேக்காடு, ஒரு 50% நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரொம்பவும் கொலைய வேக வைக்கக்கூடாது. ஒரு 50% வெந்தால் போதும். இப்போ பருப்பு வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், சீரகம், இது எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் கணக்கில் எடுத்து சேர்த்துருக்கேன். நல்லா இது பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 10 பல் பூண்டு நான் தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி 2ஆக உடச்சி நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை தேவையான அளவு நான் சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நான் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 2 தக்காளியும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே என்ன பண்ணலாம், உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போது உப்பு போட்டு நல்லா இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு முள்ளங்கி நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த முள்ளங்கி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த முள்ளங்கி அந்த தக்காளி கூடவே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா பாருங்கள், அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போது சாம்பார் பொடியும் அது கூட அந்த தக்காளி முள்ளங்கி கூட போட்டுட்டு பாருங்கள், தக்காளியெலாம் வெந்துடுச்சு. ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், அது தானாக வெந்துடும். இப்போ புளி ஊற்றிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த காய் நல்லா இதில் வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம கருணக்கிழங்கு ஒரு பாதி வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, இப்போ அதில் மசாலாலாம் கூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 ஸ்பூனு மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரைப்பழம் லெமன் புழிஞ்சி விட்டுக்கிறேன். ஸோ லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஏன் சேர்க்குறேன்னா, இது நல்லா அந்த மசாலாலாம் அந்த காய் கூட நல்லா கூட்டாயிடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம், அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நல்லா. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி உடச்சி இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அந்த கிண்ணத்தில் எல்லாமே 5 முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா நான் பாருங்கள் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி நறுக்குவோமோ அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த முட்டையிலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒவ்வொன்றா எடுத்து அந்த முட்டையில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நம்ம அது கூடவே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா இதை பீட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பருப்பு எல்லாமே அதில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். கொதித்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு கல் அடுப்பில் வச்சுட்டு தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை மசாலாவில் என்ன பண்ணலாம், இப்போ ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே டிப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே அந்த தவாவில் எடுத்து போட்டுக்கலாம். தவாவில் போட்டுட்டு அந்த முட்டையில் இருக்கிற வெங்காயம், அந்த மசாலா, அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த ப்ரெட்டு மேலேயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அந்த வெங்காயம் மசாலா எடுத்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோடு அந்த ப்ரெட்டு அந்த இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இருக்கிற மாவுலேயும் இருக்கிற ப்ரெட் எல்லாமே நம்ம ஒன்றா போட்டால் டைம் எடுக்கும். ஸோ அதனால் 2 நான் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் ஆம்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட சாஸ் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் இது சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கடைசியாக ஒன்று இருந்துச்சு, அதையும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே அந்த தவாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே என்ன பண்ணலாம், இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கருணக்கிழங்கு. ஸோ இது எல்லாமே ஒன்றா எடுத்து கருவேப்பிலை கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மனம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலை அது கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றா தவா ஃபுல்லாக நான் வச்சுக்கிட்டேன். நான் எடுத்து வச்சுருந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா திருப்பி போட்டாச்சு. ஸோ இப்போது பிள்ளைங்களுக்கு இதை பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணி டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், இப்போ சாப்பிடவும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே இந்த கருணக்கிழங்கு வறுவல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற காய் கூட எல்லாத்தையுமே அதிலையே சேர்த்துட்டு கூடவே எண்ணெயும் ஊற்றிட்டு இதை ஃபுல்லாகவே மசாலா ஃபுல்லாக போட்டுட்டு எண்ணெய் நல்லா சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோம், நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ லஞ்சுக்கு ஒரு தேவையான சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பாத்திரம் மட்டும் நம்ம தேய்க்கணும். பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி அதிகமாக நான் ஊற்றிட்டேன். ஸோ எல்லாமே பொங்கி வந்துடுச்சு கொஞ்சம். இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிளியர் பண்ணிட வேண்டியது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். ஸோ மறக்காமல் இன்னொரு விஷயம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் பார்த்து அதை அப்படியே செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.